ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, டேட்டிங் ஸ்கேனோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ப்ரெக்னன்சியில் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற ஸ்கேன் பேர் தான் டேட்டிங் ஸ்கேன். இந்த ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பேபி யூட்ரஸில் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்காகவும், பேபிக்கு ஹார்ட் பீட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காகவும், இல்லை நமக்கு சிங்கிள் பேபியா இல்லை ட்வின்ஸா அப்படின்னு பார்க்குறதுக்காகவும் இந்த ஸ்கேன் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேன் எப்போ எடுக்கலான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். 7 வீக்கில் எடுத்தால் தான் பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்றது ஸ்கேனில் நல்லா தெரியும். ஒரு சில டாக்டர் 6 வீக்ஸில் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ கர்ப்பப்பை யோக்ஸோக்கு, அதாவது அம்மாக்கும் குழந்தைக்கும் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கனெக்ஷன், அப்புறம் குழந்தையோட ஸ்மால் போல், அதாவது 1 mm அல்லது 2 mm தான் குழந்தை அப்போ வளர்ந்துருக்கும். அப்போ குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் கூட இருக்கும். உங்கள் டாக்டர் குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா பயப்பட தேவையில்லை. 1 வீக் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா பேபிக்கு ஹார்ட் பீட் கண்டிப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாத யூட்ரஸில் ஏதாச்சும் கட்டி இருக்கா, அப்புறம் சர்விக்ஸ் லென்த் எப்படி இருக்குது, ரைட் சைடு லெஃப்ட் சைடு கரு முட்டை எப்படி இருக்குன்றது இந்த ஸ்கேனில் தான் பார்க்குறோம். இது என்னோடய டேட்டிங் ஸ்கேனுக்கான ரிப்போர்ட்டு. இதில் இன்ட்ரா யூட்ரைன் ஜெஸ்டேஷன், அதாவது ஒரு பேபி தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் போத் ஓவரிஸ் 2 கருமுட்டையும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யோக்ஸோக் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யோக்ஸோக்குனா அம்மாக்கும் குழந்தைக்கான தொடர்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபீட்டல் போன், அதாவது கருமுட்டை தெரியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்டியாக் ஆக்டிவிட்டி, பேபிக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 149 ppm. சிஆர்எல் அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி 13.1 mm, அதாவது 7 வாரத்துக்கான வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு டேட்டிங் ஸ்கேன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். பாய்.